நம்ம இப்போ வந்து ஒயிட்டிங் பீரியட் கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். ரைட், அதில் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் மறைவு மூலம் கேள்வி. ரைட், நம்ம கேள்வியை பார்த்துட்டு எக்ஸ் நாட் ஈக்குவல் மூன்றிற்கு எஃப்எக்ஸ் வந்து தாராங்க. என கொள்வோம். எக்ஸ் நாட் ஈக்குவல் மூன்றிற்கு எஃப்எக்ஸின் பெறுதி எஃப்டேஸ் எக்ஸ் ஆனது இனால் தரப்படுகின்றது என காட்டுவோம். அப்போ அதை செய்வோம். இது சொல்லுவோம். 19 அப்போ இது என்ன வடிவத்திലേക്ക് u into b வடிவத்திലേക്ക് வகையிட்ட பாருங்க. f dash x 9 மேலுக்குள்ளதன் வகை என்னது 2x மைனஸ் 4 தர கீழுக்குள்ளதன் பெருக்கம் சரி. கீழுக்குள்ளதன் வகை வர்க்கம் தர மேலுக்குள்ளதன் வகை 9 தர ஒரு x வர்க்கம் 4 x 1 அதன் கீழுக்குள்ளதும் வர்க்கம் x மைனஸ் 3 6ஆம் ஆண்டு. இப்போ இது சுருக்கமாக இருந்தால் நீங்கள் x மைனஸ் 3 வர்க்கம் x மைனஸ் 3 வர்க்கம் இங்கேயும் பொதுவாக எடுக்கலாம். இங்கேயும் வந்து பாருங்கள் சுருக்கமாக இருந்தால் அப்போ பாகம் மொத்த சார்பு வந்து உங்களுக்கு கீழுக்கு வந்து x மைனஸ் 3 6ஆம் அடுக்கு இருக்குது. அதில் வர்க்கம் போயிடுமென்னு சொன்னால் 2 போயிடுமென்னு சொன்னால் 4ஆம் அடுக்கு இருக்கும்போது இதில் வந்து நீங்கள் பொதுவாக எடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா 9 பொதுவாக எடுக்கலாம். அந்த 9 பொதுவாக எடுப்பீங்கன்னு சொன்னால் இங்கே வரப்போகிறது வந்து 2x மைனஸ் 4 தர எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 3 தர இங்கே வரப்போகிறது எக்ஸ் வர்க்கம் 4x 1 ரைட். இதை சுருக்கமாக இருக்கலாம். இங்கே பாருங்க, இது 20x வர்க்கம் 3x வர்க்கம் 9 தர x வர்க்கம் 4x 6x என்ற பிள்ளை என்ன வர போகுது 10x. இங்கே வந்து என்ன இருக்க போகுது சகவாயிரம். அப்போ 12x. அப்போ டோட்டலாக உங்களுக்கு என்ன வர போகுது 20x. இங்கே வந்து என்ன சொல்லுவோம் 4 3 என்ற பிள்ளை சக 12 ரைட். இங்கே வந்து என்ன வர போகுது 3 என்ற பிள்ளை சக 15. அப்போ இது எப்படி காட்டி சொல்லியிருக்காங்க, காணிப்படுத்த காட்ட சொல்லியிருக்காங்க. இதையும் காணிப்படுத்தக்கூடிய வடிவத்தில் இருக்குது. அப்போ ஒரு மைனஸ் வெளியில் எடுத்த என்ன மைனஸ் 9 தர இங்கே வரப்போது எக்ஸ் வர்க்கம் 2x 15 எக்ஸ் 3 4ஆம் அடுக்கு. எப்படி காணிப்படுத்தலாம் 15 இங்கே 2 சொன்னால் உங்களுக்கு விளங்கும் 5 3 தான் வரப்போகுது. அப்போ என்ன நடுவில் மைனஸ் வரணும்னு சொன்னால் பெரிய தானத்துக்கு என்ன இருக்கணும் மைனஸ் இருக்கணும். இப்போ மைனஸ் 9 தர எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 3 அதற்கு எக்ஸ் மைனஸ் 3 இதான் வந்து அவங்க காட்டு சொன்னால் எஃப்டேஸ் எக்ஸ். இப்போ இதுலேருந்து என்ன இருக்கிறாங்க நம்மளுக்கு பைசமன் எஃப்எக்ஸின் வரைவை அணுகோடுகள் வைவெட்டு துண்டு திரும்ப புள்ளிகள் ஆகியவற்றை காட்டி பரும்படியாக வரைகிறது. அப்போ முதலாவது வந்து என்ன வரைவை வரைய சொல்கிறாங்க. அப்போ பார்ப்போம் இதில் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு அணுகோடு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன நிலைக்குத்து அணுகோடு அல்லது பையச்சுக்கு சமாந்தரமான அணுகோடு. நிலைக்குத்து அணுகோட்டுக்கு நிலைக்குத்து அணுகோட்டிற்கு உங்களுக்கு என்ன செய்யணும் பகுதிச்சார்பு என்ன செய்யணும் பூஜ்ஜியத்துக்கு சமப்பட்டு ஏனென்று உங்களுக்கு முதல்ல தியரியிலே சொன்னோம். என்னது நிலைக்குத்து அணுகோடுன்றது அந்த இடத்துல சார்பு இல்லாதுன்னு சொன்னால் சார்புக்கு ஒரு முடிவுள்ள பெருமானத்தை எடுக்காது. அப்போ அதாவது என்ன எஃப்எக்ஸ் வந்து முடிவிலிக்கு போகணும்னு சொன்னால் என்ன செய்யணுங்க பூஜ்ஜியத்தால் பிரிக்கணும். அப்போ பூஜ்ஜியத்தால் பிரிக்கிறீங்கன்னு சொன்னால் என்னது அந்த சார்பு எக்ஸ் மைனஸ் 3 முழுவதும் கணம் வந்து என்ன சொல்லுவோம் பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருக்கிற சந்தர்ப்பம்.
அப்ப என்ன நிலைக்குத்து அணுகோட்டிற்கு என்ன செய்யணும்? பகுதி சார்பு பூஜ்ஜியத்தை சமப்படுத்தணும். எனவே எக்ஸ் சமன் என்ன சொல்வீங்க? 3. அப்ப எக்ஸ் சமன் 3ல உங்களுக்கு என்ன இருக்க போகுது? நிலைக்குத்து அணுகோடு இருக்க போகுது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திரும்பட்புள்ளி. திரும்பட்புள்ளியில வந்து என்ன சொல்வீங்க? திரும்பட்புள்ளியில் என்ன படித்திறன் பூஜ்ஜியம். படித்திறன் பூஜ்ஜியம் என்று சொன்ன என்ன? எஃப் டேஸ் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அதாவது தொடலியும் படித்திறன் பூஜ்ஜியம். அதாவது உங்களுக்கு எப்படி இருக்கு? எஃப் டேஸ் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். என்ன சொல்லுவோம்? ரைட். இப்போ என்ன செய்வோம்? எஃப் டேஸ் எக்ஸ் வந்து என்ன செய்வோம்? பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவோம். எஃப் டேஸ் எக்ஸை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துவோமா இருந்தால் இதுல இந்த என்ன சொல்லலாம் நீங்க? என்ன இருக்கு? மைனஸ் இந்த எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 9 எல்லாமே வந்து என்ன பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தக்குள்ள இல்லாமல் போயிடும். எனவே உங்களுக்கு வரப்போறது என்ன? எக்ஸ் மைனஸ் 5 தர எக்ஸ் பிளஸ் 3 சமன் 0. எனவே எக்ஸ் சமன் வந்து என்ன சொல்லுவோம்? 5. அடுத்தது எக்ஸ் சமன் எத்தனை? sin 3. அப்ப இந்த ரெண்டு இடங்கள்ல திரும்ப புள்ளிகள் இருக்குது. அது எப்படி உயர்வா இழிவா அல்லது வந்து என்ன ரெண்டும் இல்லாமல் வார விபத்தி வடிவத்துல வாரதா அப்படி என்றதை பார்ப்போம். அப்ப இதுக்கு வந்து என்ன செய்யணும்? சார்ட் போடணும். சார்ட் போட்டு தான் இதை வந்து என்ன செய்யணும்? ஆராயணும். அப்ப இங்க பாருங்க 5. அடுத்தது வந்து என்ன செய்யணும்? இந்த சார்ட் போடக்குள்ள என்ன செய்யணும்? அணுகோடி நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரோம். அடுத்தது sin 3 என்னது? இவ்வளவு எக்ஸ் குறிக்கும். அடுத்து இங்க இருக்கிறது என்ன? எஃப் டேஸ் எக்ஸ். இது இவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லுங்க? இந்த ரேஞ்ச் வந்து என்ன? எக்ஸ் வந்து sin 3 விட சிறிது, sin முடிவிலியை விட பெரிது. sin முடிவிலியிலே தான் தொடங்கும் போது. அடுத்து என்ன? sin 3க்கும் எக்ஸ் வந்துங்க 3க்கும் இடையில உங்களுக்கு குழப்பமா இருக்கும்னு சொன்னா ஞாபகம் இருக்கணும். இது வந்து எதை குறிக்கிற? அணுகோடு. உங்களோட கிராஃப் இல்லை. அப்ப நீங்க இது விரும்பினால் இதை நீங்க என்ன வேணும்னா டாட் லைனால போட்டுக்கொள்ளுங்க. அணுகோடுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்றது அது ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? எக்ஸ் வந்து 3 விட பெரிது, 5 விட சின்ன. அடுத்தது எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க? 5 விட பெரிது, முடிவிலியை விட சின்ன. ரைட். அப்ப இப்ப பாருங்க என்னது? sin 3 விட சின்னன்னு சொன்னா sin 4 எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப sin 4 இங்க கொண்டு வந்தோம்னா என்ன? மைனஸ் கீழுக்கு ஜோசிக்கு எழுதவில்லை பிளஸ் 4ஆம் எடுக்கணுக்குள்ள இப்போதும் பிளஸ். அப்ப என்ன? sin 4 கொண்டு வரக்குள்ள மைனஸ், sin 4 கொண்டு வரக்குள்ள மைனஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ். ஆனா முன்னுக்கும் ஒரு மைனஸ். எனவே இங்க வந்து பாருங்க மைனஸ். sin 3க்கும் இடையிலன்னு சொன்னா நீங்க எதை யோசிக்கலாம்? பூஜ்ஜியத்தை யோசிக்கலாம். பூஜ்ஜியத்தை பார்த்தீங்கன்னா என்ன வரப்போகுது? இங்க மைனஸ், sin 3க்கும் இடையிலன்னா நீங்க எதை எடுத்துக்கொள்ளலாம்? பூஜ்ஜியத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்ன சொல்லுங்க? இங்க பூஜ்ஜியத்தை வந்து பிரதியிடுவீங்கன்னா இங்க மைனஸ், இங்க பிளஸ், கீழுக்கு ஜோசிக்க தேவையில்ல. அப்ப என்ன? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப இங்க வர்றது என்ன? பிளஸ். 3 கூட 5 சின்னடா 4 போடலாம். 4 இதுக்குள்ள போட்டோம்னா என்ன வரப்போகுது? மைனஸ். இங்க பிளஸ். அப்ப என்ன வரப்போகுது? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். 5 பெரிது ரெண்டாக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்? நீங்க 6 போட்டு பாருங்க. இங்க பிளஸ், இங்க பிளஸ். ஆனா முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்கு. எனவே இங்க வார விட மைனஸ். அப்ப இங்க படித்திரண்ட வடிவம், படித்திறனின் வடிவம், அதாவது தொடலி, இது படித்திரண்ட குறியினா இருக்குது. அப்ப தொடலின் வடிவம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மைனஸ் என்று சொன்னால் எக்ஸ் அச்சுடன் விரிகோணம். ரைட். sin 3ல உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப என்ன கிடை? பிளஸ் ரெண்டுக்குள்ள உங்களுக்கு எப்படி வரப்போகுது? எக்ஸ் அச்சுடன் குறுங்கோணம். அப்ப இது என்ன வடிவம்? இது என்ன வடிவம்? இழிவு வடிவம். எனவே எக்ஸ் சமன் sin 3ல் உங்களுக்கு என்னவா இருக்கும்? இழிவு வரைவா இருக்கும். அடுத்து இங்க வந்து என்ன? இங்க வந்து பலமையா போல 6000. இது வந்து என்ன? அடுத்த வரைவு இல்லை. இது ஒரு அணுகோட குறிக்குது. வரைவை 2 பகுதிகளா பிரிக்கிற ஒரு இடம். அப்ப அடுத்தது வந்து என்ன சொல்லும்? இங்க பிளஸ். எனவே உங்களுக்கு படித்திறன் எப்படி வரப்போகுது? எக்ஸ் அச்சுடன் குறுங்கோணம்.
ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, மைனஸ். இവിടുത്തെ எப்படி வரப்போகுது, எக்ஸ் அச்சுடன் பிரிகோணம். ரைட், எக்ஸ் அச்சுடன் பிரிகோணம். எக்ஸாமன் 5ல் உங்களுக்கு எப்படி இருக்கு, கிடையாது இருக்கு. எனவே இது எதை குறிக்குது, உங்களுக்கு உயர்வை குறிக்குது. ரைட், அப்போ என்ன சொல்லுங்க, இப்போ நீங்கள் ஒரு புள்ளியன் காணக்குள்ள வையால் கூறும் காணணும். எக்ஸாமன் சாய் 3 என்ன சொல்லுவீங்க, எக்ஸாமன் சாய் 3 எஃப் ஆஃப் மைனஸ் 3 உங்களுக்கு சமன். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் 9. இங்கே வந்து என்ன சாய 3 பிரதியிடுவீங்கன்னு சொன்னால் 9. இங்கே வந்து என்ன சொல்லுவோம், சக 12. இங்கே சாய 1. எனவே என்ன 20 வரப்போகுது. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் சாய 3 அப்போ இங்கே வந்து என்ன சுருக்கமாக இருந்தால் கீழே வந்து என்ன உங்களுக்கு சாய 6 கணமன் வரப்போகுது. 9 தர 20 கீழே வந்து என்ன சாய 6 கணம். 36 தர சாய 3 இருக்க போகுது. சுருக்கமாக இருந்தால் 9, 4, 5. அப்போ இங்கே என்ன வரப்போகுது, சாய 5 3. எனவே சாய 3 சாய 5 3 ரைட். இவிடத்தை இருக்கிற என்ன இழிவு புள்ளி. ரைட். அடுத்தது எக்ஸ் சமன் 5 எஃப் ஆஃப் 5 சமன் உங்களுக்கு என்ன இருக்கு, இங்கே 5 பிரதியிடுவீங்க. அப்போ என்ன 9 தர 25 சாய 20 என்றக்குள்ள உங்களுக்கு வரப்போகுது 5 வரப்போகுது. ரைட். இங்கே வந்து என்ன சொல்லுவோம், சாய 1 உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் எத்தனை 4 வரப்போகுது. ரைட். 20 என்ன 4 வரப்போகுது. இப்போ கீழுக்கு வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது, 10 கணமண்டக்குள்ள 8 வரப்போகுது. அப்போ இங்கே 4 இங்கே 8 உங்களுக்கு என்ன 9 2 இருக்கு. எனவே என்ன சொல்லுவீங்க, 5, 9 2 என்ன சொல்லுங்க, உயர்வு புள்ளி. உயர்வு புள்ளி இது எப்படிப்பட்ட வரை, உயர்வு வரை. அவ்வளோதான் விஷயம். ரைட். இப்போ வந்து என்ன சொல்லுவோம், இது கண்டிட்டா அணுகோடு கண்டிட்டோம். இங்கே வந்து என்ன சொல்லுவோம், திரும்ப புள்ளிகள் கண்டிட்டோம். இப்போ சிலர் வந்து என்ன பழைய நோட்ஸ் எல்லாம் இந்த விஷயங்கள் கொடுப்பாங்க, அணுகோட்டு கண்மையில் மாற்றம் அந்த விஷயம் எல்லாம் கொடுப்பாங்க. அதை எதுவுமே தேவையில்லை. எல்லாமே வந்து என்ன நீங்கள் இதை வச்சு கிராஃப் செஞ்சு கொள்ளலாம். ரைட். அணுகோட்டு கண்மையில் மாற்றம் அந்த விஷயமெல்லாம் பழைய காலத்து விஷயம். ரைட். அது எதுவுமே இப்போ தேவையில்லை. ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, பையச்சு வெட்டும் புள்ளி, அதாவது வெட்டுத்துண்டுகள். வெட்டுத்துண்டுகள் என்ற கொலை என்ன சொல்லுவீங்க, எக்ஸ் சமன் 0 ஆகும் போது. எக்ஸ் சமன் 0 ஆகும் போது பை சமன், அதாவது பை சமன் என்ன, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, பை சமன் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ உங்களுக்கு வந்து என்ன பை சமன், பைட பெருமதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 0, சய 1. இங்கே வந்து என்ன சய 3 கணமண்டக்குள்ள உங்களுக்கு வரப்போகுது என்ன சய மேலுக்கும் சய கீழுக்கும் சய. அப்போ உங்களுக்கு வரப்போகுது சய 1 3. ரைட். பையச்சு வெட்டுத்துண்டு கேட்டுட்டாங்க. ரைட். அப்போ இதுவரை தான் கேட்டது. ரைட். எக்ஸ் அச்சில் வெட்டுத்துண்டு அவங்க கேள்வியாக கேட்கல. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து என்ன அது ஆட்டோமேட்டிக்காக வரும். கேள்வியில் கேட்காட்டி வந்து என்ன சொல்லுவாங்க, அது கம்ப்ளெக்ஸாக வருமெண்ட் அர்த்தம். இப்போ இங்கே பாருங்க, ஏண்டா எக்ஸ் வர்க்கம் சாய 4 எக்ஸ் சாய 1 இருக்கு. ரைட். இதை தீர்த்தீங்கன்னு சொன்னால் வரப்போகிற காணிப்படுத்த இல்லாது. நீங்கள் வந்து என்ன அந்த தீர்வுகளுக்கான சமன்பாடு -b + -b வர்க்கம் -4ac வர்க்கம் மூலம் அதெல்லாம் போட்டு செய்ய வேண்டியிருக்கு. ரைட். ஸோ அதால் அவங்க அதை கேட்கல. ரைட். அதெல்லாம் வந்து என்ன கிராஃப் கீறக்குள்ள தானாகவே வரைவில் வரும். ரைட். அப்போ என்ன கேட்டு அவ்வளோ விஷயமும் கண்டிட்டோம். இப்போ வந்து என்ன சொல்லுவோம், கிராஃபை கீற வேண்டியதான். அடுத்தது என்ன சொல்லுவோம், 3ல் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, அணுகோடு இருக்குது. இது உங்களுக்கு என்ன இருக்க போகுது, 3ஆக இருக்க போகுது. ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், இங்கே ஒரு உயர்வு புள்ளி இருக்கு. எக்ஸாமன் 5ல் ஒரு உயர்வு புள்ளி இருக்குது, 5,9 இங்கே 2ல். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், -3, சாய 5 இங்கே 3ல் ஒரு இவிடத்த ஒரு இழிவு புள்ளி ஒன்று இருக்குது. அச்சை விடத்தை விட்டுமென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அச்சை விட்ட போகுது. அதோட இங்கே தெரிய வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கு, லிமிட்
எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலி. இது கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம். அதாவது எக்ஸ் வந்து ப்ளஸ் முடிவிலிக்கும் மைனஸ் முடிவிலிக்கும் போக்கல பை என்ன பெறுமதியை எடுக்க வேண்டாம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட், நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் நீங்கள் வந்து 9 தர லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலி 9 தர எக்ஸ் வர்க்கம் சய 4x சய 1 எக்ஸ் மைனஸ் 3 கண். ரைட், இதில் வந்து எப்படி செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு. என்னது, முடிவிலிக்கு போகிற எல்லைகளுக்கு என்ன செய்யணும், பகுதியிலையும் தொகுதியிலையும் இருக்கிற உயர் அடுக்க தனி அடுக்க வேணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ்ஸோ மைனஸ் முடிவிலி. இங்கே தனி எடுத்தோம்னு சொன்னால் எல்லாம் சுருக்குப்பட உங்களுக்கு கடைசி விடையை மட்டும் எழுதிக்கொள்கிறேன். 1 சய 4 எக்ஸ் சய 1 எக்ஸ் வர்க்கம். அதற்கு இங்கே வரப்போது உங்களுக்கு எக்ஸ் தர மேலுக்கு எக்ஸ் வர்க்கம் இருக்கும், இங்கே எக்ஸ் கணம் இருக்கும், சுருக்கப்பட்ட எக்ஸ் மட்டும் மிஞ்ச போகுது. 1 சய 3 எக்ஸ் கணம். ரைட், இப்போ வந்து என்ன, எக்ஸுக்கு ப்ளஸ் ஓ மைனஸ் முடிவிலி கொடுத்தோம்னா உலகம் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். இங்கே வந்து என்ன சொல்லுவோம், ஒரு 9 முடிவிலி என்று வரும். எனவே விடை வந்து உங்களுக்கு என்ன 0 இருக்கும். அப்போ இதான் வந்து உங்களுக்கு என்ன கிடை அணுகோடாகவும் இருக்கும். ரைட், அப்போ இப்போ வந்து என்ன சொல்லுவோம், என்ன மைனஸ்லேருந்து மைனஸ் முடிவிலியிலேருந்து நீங்கள் ப்ளஸ் முடிவிலியை கிராஃப் பெறலாம், அல்லது ப்ளஸ் முடிவிலியிலேருந்து மைனஸ் முடிவிலியை கீறலாம். இப்போ மைனஸ் முடிவிலியிலேருந்து கீற தொடங்குறோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன, எக்ஸ் வந்து மைனஸ் முடிவிலிக்கு போகல என்ன, பை வந்து என்ன பூச்சியத்தை அணுகி போகும், பூச்சியத்தை தொடாது, பூச்சியத்தை என்ன செய்யும், அணுகி போகும். அப்போ இங்கே பாருங்க, இங்கேருந்து அப்போ இதை படாமல் தொடங்கணும். தொடங்கி வந்து இവിടത്തെ வந்து என்ன செய்ய போகுது, உங்களுக்கு சய 3 உங்களுக்கு என்ன செய்ய போகுது, சய 3, சய 5 இழிவு புள்ளி. அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க, இവിടത്തെ வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகுது, இവിടത്തെ இழிவடைய போகுது. இழிவடைஞ்சு ரைட், இப்போ சய 3 உங்களுக்கு என்ன செய்யணும், கிராஃப் இழிவடையணும். சய 3 இந்த பெருமதி வந்து உங்களுக்கு என்ன வரைக்கும், சய 5 ரைட். எக்ஸாமன் 0 பை வந்து என்ன, சய 1 எனவே பையை சேர்ந்து வெட்டும் ஒரு மைனஸ் பெருமதியில் வெட்ட போகுது, இடத்தை வெட்ட போகுது. என்ன அப்போ பாருங்க, என்ன சய 3 வரைக்கும், சய 3 வரைக்கும் உங்களுக்கு வரைவு எப்படி போகும், தொடலி வந்து குறுங்கோணமாக வைக்கிறதா இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து வரைவு வந்து எப்படி போகும், தொடர்ச்சியாக இந்த இடத்துல வச்சு இப்படி தான் முடிவு எடுக்கிறேன். இது வந்து வரைவு தொடர்ச்சியாக இப்படி போகுமே, இப்படி போனால்தான் தொடலி வந்து உங்களுக்கு எப்பொழுதும் வந்து என்ன குறுங்கோணம் அமைக்கிறதா இருக்கும். உங்களுக்கு கேட்டது பரும்படி வரைவு தான் கேட்டது. நீங்கள் இங்கே உங்களுக்கு மார்க்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னால், வரைவிட இந்த உயர்வு புள்ளி இழிவு புள்ளி சரியாக இருக்கா, அணுகோடு சரியாக இருக்குதா, அடுத்தது வந்து அவங்க கேட்ட வெட்டும் புள்ளிகள் சரியாக இருக்குதா, அடுத்தது வடிவம் இப்படி வந்து இവിടുത്തെ இழிவடைஞ்சு இப்படி போடும், இந்த வடிவம் சரியாக இருக்குதா, இதுகளுக்கு தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ரைட், அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, இங்கே உயர்வு புள்ளி ரைட் 3 to 5 படித்திறன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, இവിടുത്തെ 5 இருக்குன்னு வச்சுக்கொள்றேன்னா, இവിടുത്തെ 5 இருக்குன்னு வச்சுக்கொள்றேன். 3 to 5 வரைக்கும் படித்திறன் ஷேப் வந்து உங்களுக்கு என்ன கூர்ங்கோணமா இருக்கு. 5 வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இழிவு புள்ளி இருக்கு, உயர்வு புள்ளி இருக்கு. அப்போ உங்களுக்கு பாருங்க எப்படி வரணும், 3 to 5 கிராஃப் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன இருக்கு, தொடலி வந்து கூர்ங்கோணம் அமைக்கிறதா இருக்கும். அப்போ கிராஃப் நாம் வந்து என்ன எப்படி முடிவெடுக்கிறேன்னால், இங்கே x7 3 வந்து என்ன வரைவின பெருமதி என்ன முடிவிலி. ரைட், ஒன்றுனா இங்கிருந்து தொடங்கிட்டு வரலாம், அல்லது இங்கிருந்து தொடங்கிட்டு வரலாம். எங்கிருந்து தொடங்கணுமென்றத முடிவு எடுக்கிறது இந்த தொடலிட குறிய வச்சுக்கணும். அப்போ பாருங்க, கூர்ங்கோணம் வரணுமென்று சொன்னால் எப்படி தொடங்கணும், நான் வரைவேன் இங்கிருந்து தொடங்கணும். அப்போ இப்படி வந்தால்தான் என்ன நடக்கும், இடத்த தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன இருக்க போகுது, கூர்ங்கோணம் இருந்துட்டு இருக்க போகுது தொடரி. ரைட், அப்போ இடத்த வந்துட்டோம். ரைட், இங்கிருந்து வந்து உங்களுக்கு என்ன இடத்த உயர்வடைஞ்சிட்டு இப்படி போகும். அப்போ இந்த பெருமதி வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், இந்த பெருமதி வந்து உங்களுக்கு இருக்க போகுது என்ன 5,9 × 10. அப்போ இதான் வந்து உங்களுக்கு என்ன வரைவாக இருக்கும்.
அப்போ இவ்வளோதான் உங்களோட முதலாவது பாட். அடுத்தது ரெண்டாவது பாட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் டபுள் டேஸ் எக்ஸ். எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? என்ன தரப்பட்டுள்ளது? அப்போ இப்படி தரப்பட்டிருக்கு. இனி என்ன சொல்கிறாங்க? பைசமன் எஃப் ஆஃப் எக்ஸின் வரைப்பின் விபத்தி புள்ளிகளின் எக்ஸால் கூறுகளை காண்க. அவ்வளோதான் விஷயம். ரைட். அப்போ இங்கே பாருங்க, உங்களுக்கு விளங்கணும் தியரியில் பார்த்துட்டோம். என்னது? திரும்பட் புள்ளிகளில் எஃப் டேஸ் எக்ஸ் 0, விபத்தி புள்ளிகளில் வந்து உங்களுக்கு என்ன இருக்க போகுது? எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? 0. இது ஜென்ரலான கேஸ். அந்த ரெண்டும் ஒரே இதாக வர்றது என்ன ரெண்டு இடத்துல இருக்குன்னு தெரியுமா? அது தியரி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட். இப்போ வந்து பாருங்க, என்ன அப்போ வந்து என்ன சொல்லுங்க? விபத்தி புள்ளியில் எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் சமன் 0, அதாவது எக்ஸ் வர்க்கம் சமன் 33 0. இதில் இருந்து எக்ஸ் சமன் என்ன சொல்லுவீங்க? ப்ளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 33. அப்போ உங்களுக்கு வந்து என்ன இது கண்டுட்டீங்க. இப்போ இதோட இந்த கேள்வியில் இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து என்ன சொல்லுவோம்? இது உண்மைக்கு எப்படி வரணும்னு சொன்னால் 6-5 காண்கின்ற மாதிரி வந்துருக்க வேணும். அப்படி தான் உங்களுக்கு கேட்குறேன்னா கேட்பாங்க. சும்மா வெறுமனே இதை மட்டும் காண்றதை மட்டும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு 6-5 காணத்தான் கேட்பாங்க. இனி கேள்விகள் வாழ்ந்தாலும் அப்படி தான் வரணும். நீங்கள் ஆன்சர் பண்ணுறது இந்த வடிவத்தில் ஆன்சர் பண்ணி பழகணும். அப்போ இதை காண்றதோட விடுறல அதுக்கு பிறகு நீங்கள் என்ன காணணும்னு சொன்னால் என்ன இருக்கு? ஏற்கனவே ஆராய்ஞ்ச மாதிரி இது வந்து என்ன சொல்லுவோம்? விபத்தி புள்ளி எப்படிப்பட்ட குழிவையுடைய விபத்தி எண்ணத்தையும் ஆராயணும். அப்போ என்ன சொல்லுவோம்? எக்ஸ் எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? வர்க்கமூலம் 33 இருக்கும். ரைட். இது என்னவா இருக்க போகுது? உங்களுக்கு உங்களோட அணுகோடு 3 இருக்கும். இது சய வர்க்கமூலம் 33 இருக்கும். ரைட். அப்போ இங்கே பாருங்க, எக்ஸ் வந்து எப்படி வலிமையை போல மைனஸ் முடிவிலிக்கும் மைனஸ் வர்க்கமூலம் 33க்கும் இடையில இங்கே இது வந்து என்ன சொல்லுவோம்? அணுகோடு தானே, அதால டாட்டட்ல வச்சுக்கொள்ளலாம். ரைட். எக்ஸ் வந்து எப்படி வர்க்கமூலம் எக்ஸ் வந்து 3 விட சின்ன, சய வர்க்கமூலம் 33 விட பெரிய. அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? எக்ஸ் வந்து 3 விட பெரியது, வர்க்கமூலம் 33 விட சிறிது. எக்ஸ் வந்து வர்க்கமூலம் 33 விட பெரியது, சய வர்க்கமூலம் 33 விட சிறிது என்னக்குள்ள நீங்கள் சய 8 எடுத்துக்கொள்ளலாம். சய 8 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கே வரப்போகிறது என்ன? மைனஸ். இது மைனஸ். இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும்? சய 8 வர்க்கம் என்ற குலையத்தினை 64. 64 சய 33 என்ற குலை இங்கே என்ன வரப்போகுது? இங்கே மைனஸ் தான் வரப்போகுது. என் கீழுக்கு மைனஸ், மேலுக்கு ப்ளஸ், எனவே மைனஸ். அடுத்தது சய வர்க்கமூலம் 33க்கும் 3க்கும் இடையில் என்ற குலை 0 எடுத்துக்கொள்ளலாம் ஈஸியாக. கீழுக்கு மைனஸ், மேலுக்கு மைனஸ், விடை வந்து என்ன? ப்ளஸ். அடுத்தது 3க்கும் வர்க்கமூலம் 33க்கும் இடையில் என்ற குலை நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம்? 4 எடுத்துக்கொள்ளலாம். ரைட். 4 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? கீழுக்கு ப்ளஸ், மேலுக்கு வந்து என்ன? 16 சய 33, எனவே மைனஸ். வர்க்கமூலம் 33 பெரிதான ஒன்று எடுக்கோல நிச்சயமாக உங்களுக்கு என்ன வரப்போகுது? ப்ளஸ். அப்போ மைனஸ் என்று சொன்னால் என்ன? இந்த ரேஞ்சுக்குள்ள மைனஸ் என்று சொன்னால் இது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் எஃப் டபுள் டேஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சிறிது 0 என்று சொன்னால் அது கீழ்முக குழிவு. குழிவு மட்டும்தான் இங்கே இருக்கு. இங்கே குழிவு அந்த விஷயம் எதுவுமே இல்லை. கீழ்முக குழிவு. அடுத்தது பிளஸ் என்று சொன்னால் மேல்முக குழிவு. 3க்கும் வர்க்கமூலம் 33க்கும் இடையில என்ன இருக்கு? மைனஸ், எனவே கீழ்முக குழிவு. அடுத்தது பிளஸ். பிளஸ் என்றக்குள்ள உங்களுக்கு என்ன வரப்போகுது? இங்க மேல்முக குழிவு. இது நீங்க எப்படி ஃபுல்லா எழுதணும். இப்படி ஷார்ட்டா எழுதுறதுல நான் இடங்கானாதால ஷார்ட் அழிக்க நீங்க எழுதக்கூட எப்படி எழுதும்? ஃபுல்லா எழுதணும். இது எப்படி வருதுன்ற அந்த விஷயங்களை பார்ப்போம். சய வர்க்கமூலம் 33 என்றது சய 3 விட வந்து என்ன? ஒரு
பெரிய ஒரு பெருமதியாக இருக்க போகுது. அப்போ அது வந்து என்ன இவிடத்தை இருக்க சான்ஸ் இருக்கு. சய வர்க்கம் மூலம் 33 பாருங்க. இந்த வளைவு எப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு. அப்போ இது எப்படிப்பட்ட குழிவு? கீழ்முக குழிவு. ரைட். இங்க இருந்து இந்த 3 வரைக்கும் இருக்கிற இந்த வளைவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வருது? இப்படி வருது. இது எப்படிப்பட்ட குழிவு? மேல்முக குழிவு. இதுக்கான விளக்கம் வந்து இது எப்படி பார்க்குறன்னு விளக்கம் எல்லாமே தியரியில சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 3க்கும் வர்க்கமூலம் 33க்கும் இடையில். வர்க்கமூலம் 33ன்றது 5 கூடிய ஒரு பெருமதி இங்க இருக்கும். அப்ப இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப என்ன இங்க இருந்து 3ல இருந்து வர்க்கமூலம் 3 வரைக்கும் இது எப்படிப்பட்ட வளைவு பாருங்க. என்ன இருக்கு? கீழ்முக குழிவு. இந்த வளைவு எப்படி இருக்கு? இப்படியும் இப்படி வர்றது. இது எப்படிப்பட்ட குழிவு? மேல்முக குழிவு. அப்ப இவ்வளவுதான் 2019 விஷயம்.